இந்த கதை உங்க லைஃப் இல்ல. உங்க ஜெனரேஷன் லைஃப் ஸ்டைலையே மாத்தலாம். பொறுமையா முழுசா கேளுங்க. வெளியில இருந்தா சேவ் பண்ணி வச்சு அப்புறமா கேளுங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வராங்க. ஒரு ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் ஒர்க்ல ஜாயின் பண்றாரு. இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த ஆஃபீஸ்க்கு வெளியிலேயே சமோசா கடை போடுறாரு. 2 பேரும் அவங்கவங்க வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் டெய்லி சமோசா கடையில மீட் பண்ணி பேசிக்குவாங்க. அப்போ பேசும்போது ஒரு நாள் சமோசா கடைக்காரர் வந்து, "நீ ஏன்டா இன்னொருத்தங்கிட்ட போய் வேலை செஞ்சுட்டு இருக்க? பேசாம 2 பேரும் சேர்ந்து கடைய நடத்தலாம். நீ வந்து என் கூட சேர்ந்துக்கோ." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இருந்துட்டு, "ஏன்டா நீயும் நானும் ஒண்ணா? நீ பாரு எப்படி பழைய துணிய போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் எண்ணெய் அடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க. நான் பாரு எவ்வளோ ஜாலியா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஏசி ரூம்ல போய் வேலை செஞ்சுட்டு வரேன். என்ன போய் உன் வேலைக்கு கூப்பிடுறேன். நீ வேணா என் ஆஃபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு" சொல்றாரு. இத கேட்டு சமோசா கடைக்காரருக்கு ஒரு மாரி ஆயிருது. எதுவும் பேசாம போயிடுறாரு. இப்படியே 2 பேரோட லைஃபும் மூவ் ஆக ஆரம்பிக்குது. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. குழந்தை பொறக்குது. குழந்தைகள்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் அவங்கவங்க லைஃப்ப பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வயசும் ஆகுது. நம்ம ஆஃபீசர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ரமோஷன் ஆகி மேனேஜர் ஆயிட்டாரு. நம்ம சமோசா கடைக்காரரும் வந்து இன்னும் 2, 3 பிரான்ச் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாரு. 2 பேரும் ஒரே ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஈவனா தான் இருக்காங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படியெல்லாம் இல்ல. மாசம் 1,00,000னா 2 பேரும் 1,00,000 ஈவனா சம்பாதிக்கிற மாரி இருக்காங்க. இப்படியே இது பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு நாள் வயசானதுக்கப்புறம் 2 பேரும் மீட் பண்ணி பேசும்போது, நம்ம ஆஃபீஸர் வந்து சமோசா கடைக்காரர பார்த்து கொஞ்சம் திமிரா, "ஏன்டா நான் அப்பவே உன்ன வந்து என் வேலையில சேர்ந்துக்க சொன்னேன். இப்ப பாரு நீ இன்னும் வந்து அதே சமோசா கடைய பார்த்துக்கிட்டு அவ்ளோ கஷ்டப்பட்ட. இப்ப என்ன நீ என்னோட பெருசா சாதிச்சுட்ட. 2 பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். இதுக்கு அவ்வளோ கஷ்டப்படாம என் கூட வந்து நீட்டா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம்ல." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து நம்ம சமோசா கடைக்காரரு, "ஆமாண்டா நீ சொல்றது கரெக்ட்டு தான். 2 பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப நம்ம 2 பேரோட பசங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சு முடிச்சு வெளியில வந்தோன்னே, உன் பையனுக்கு யாரும் உடனே உன்னோட மேனேஜர் வேலைய குடுத்துற மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் உன் பையனும் அதே மாரி வேலைக்கு ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ப்ரமோஷன் வாங்கி அப்புறம் தான் மேனேஜர் ஆகணும். அதுக்குள்ள உன் பையனுக்கு வயசாயிரும். ஆனா என் பையனுக்கு அப்படி இல்ல. அவன் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வந்தோன்னே 4 சமோசா ரூ. 50ன்னு கணக்கு மட்டும் போட தெரிஞ்சா போதும். நான் என் கடையில முதலாளி சீட்ல உட்கார வச்சுருவேன். அதுவும் கணக்கு போட தெரியலனா கூட ஒரு ரூ. 50 கால்குலேட்டர் வாங்கி குடுத்தனா போதும்." அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டோனே நம்ம ஆஃபீசர் எதுவும் பேசாம போறாரு. இப்ப நீங்க அந்த ஆஃபீஸரோட சிச்சுவேஷன்ல அந்த வயசுல உங்கள வச்சு யோசிச்சு பாருங்க. புரியும். எதுவா இருந்தாலும் இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. உடனே பிசினஸ் பண்ணணும்னா காசு வேணும் ப்ரோ அப்படி கமெண்ட்லாம் குடுக்காதீங்க. அதுக்கும் நான் அடுத்தடுத்த போஸ்ட் போடுறேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.